ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெட் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 ஸ்லைஸ் பிரெட்டு எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ அதை வச்சு சிம்பிளாக உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன். அதுக்கு முதல்ல ஒரு வானலியில் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளியே தெரியாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நான் ப்ரெட்டை குட்டி குட்டி ஸ்மால் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். வெறும் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி சாஸ் வச்சு சாப்பிட கொடுக்கறத விட இப்படி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.